தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்தை வருங்கால முதலமைச்சர் என குறிப்பிட்டு செங்கல்பட்டு பகுதியில் தாவேக்கு சார்பில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. மேலும் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் முனாஃப். வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். சென்னை திருவான்மையூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ள நிலையில அதற்காக ஒட்டப்பட்ட சுவரொட்டிகளில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் வருங்கால முதலமைச்சர் என அச்சிட்டப்பட்டு ஒட்டப்பட்டுள்ளதால் கட்சியினரிடையே அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக செங்கல்பட்டு பகுதியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இந்த சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கிறது. திருவான்மையூரில் இன்று பொதுக்கூட்டம் நடைபெற உள்ள நிலையில அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் வருங்கால முதலமைச்சர் என அச்சிடப்பட்டு ஒட்டப்பட்டிருக்கிறது. சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் ஈசிஆர் சரவணன் பேரில் இந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கிறது. பொதுச் செயலாளர் ஆனந்த் முதல்வர் என்று சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் ஈசிஆர் சரவணன் பேரில் ஒட்டப்பட்ட போஸ்டர் விவகாரம் தொடர்பாக இந்த பொதுக்குழுவில் கலந்து கொள்ள வந்த ஈசிஆர் சரவணனிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது எதிர்க்கட்சியினர் சதியில் இது நடந்துள்ளது. எங்கள் மாவட்டத்தில் இந்த போஸ்டரை ஒட்டப்படவில்லை. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த போஸ்டரை ஒட்டியுள்ளனர். யாரோ ஒருவர் வேண்டுமென்றே எனது பெயரை களங்கம் ஏற்படுத்தும் விதமாக இந்த போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறது. எனவே இந்த போஸ்டருக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். சென்னை திருவான்மையூரில் பொதுக்குழு நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஒட்டப்பட்ட சுவரொட்டிகளில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் வருங்கால முதலமைச்சர் என அச்சிட்டு ஒட்டப்பட்டுள்ளதால் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளிடையே அதிர்ச்சியை ஏற்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.